நமஸ்காரம். நம்முடைய இல்லங்களில் பல பண்டிகைகளை கொண்டாடுகிறோம். சில பழக்க வழக்கங்களை வைத்திருக்கிறோம். இவையெல்லாம் எதனால் செய்யப்படுகின்றன, ஏன் கொண்டாடுகிறோம் அப்படிங்கிறது நமக்கும் ரொம்ப தெரியறதில்ல, நம்ம அடுத்த தலைமுறையருக்கும் தெரியறதில்லை. அதனால என்ன ஆறுது, இதனுடைய சிக்னிபிகன்ஸ் புரியாதனாலே இந்த சடங்கே வீண், நாம எதுக்காக அதை கொண்டாடணும் அப்படிங்கிற கேள்விகள் பிறக்கின்றன. ஒரு உதாரணத்துக்கு 1-2 சொல்றேன், அது எவ்வளவு ரெலவெண்டா இருக்குன்னு நீங்க பாத்துக்கலாம். தீபாவளி பண்டிகை கொண்டாடுறோம். எதுக்காக கொண்டாடுறோம்? அது நம்ம புராணங்களோட சம்பந்தப்பட்டது. ஒரு நல்ல குணத்தையும் அது காட்டுகிறது. நரகாசுரன் ஒருத்தன், அவன் அழிப்பதற்காக கண்ணன் போகிறார். அசுரன் அழிக்கிறார்னு சொன்னாலே தீய சக்தி அழிக்கிறார். இப்ப நம்ம கிட்டயே ஒரு தீய சக்தி இருந்தா கூட அது அசுரனாத்தான் நம்ம பாவிக்கணும். அதுக்காக கண்ணன் போகிறார், அசுரனை முடித்தார். அப்ப அந்த அசுரனிடத்தில் இருந்த தீமை தான் அழிக்கப்பட்டிருக்கு, ஆத்மா அழிக்கப்பட முடியாது. நம்ம ஒருத்தரை கொல்றாருன்னு உடனே என்ன நினைச்சுடுவோம், கடவுளும் கொல்கிறார். அவர் கொல்லுவது கண்டிப்பா அந்த ஆத்மாவே இல்லை, யாருமே ஆத்மாவை அழிக்க முடியாது. அப்ப பகவான் அந்த ஆத்மாவினிடத்தில் இருக்கிற தீமையை அழிக்கிறார். அந்த தீமை போயிடுத்துன்னு உடனே என்ன சாட்சி தெரியுமாங்க? நரகாசுரன் பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறான், இனிமே உலகம் முழுக்க இந்த தீமை அழிந்த நாளை நல்ல நாளா பண்டிகையா கொண்டாடணும், எல்லாரும் ஸ்நானம் பண்ணி புத்தாட புனையணும் அப்படின்னு அவன் கேட்டுக்கிறான். அது சதுர்தசி அன்னைக்கு தானே நடந்தது. அதனாலதான் நரக சதுர்தசி அப்படின்னு தீபாவளியா நாம கொண்டாடிட்டு இருக்கோம். அன்னைக்கு வரிசையா தீபங்களை ஏத்துறோம், பட்டாசு வெடிக்கிறோம், கங்கா ஸ்நானம்ங்கிறோம், புத்தாடை புனைகிறோம். இப்ப இதெல்லாம் என்னத்தை காட்டுறது? ஒருத்தனுடைய தீமை மாறி நன்மை ஏற்பட்டது, அதை அவனே ஒத்துக்கொள்ளுகிறான் அப்படிங்கறத காட்டுறது. அதனால யாரையோ அழிக்கிறார் நினைச்சிட கூடாது. அந்த தீயவனிடத்தில் இருக்கிற தீமை அழித்தார், அவன் நல்லவன் ஆயிட்டாங்கிறதுக்கு சாட்சி தீபாவளி பண்டாகியா கொண்டாடிட்டு இருக்கோம். இன்னொன்னு, இப்ப கேரளத்திலே ஓணம் பண்டிகை கொண்டாடுறா. ஆவணி மாசம் ஓண நட்சத்திரம். அது எதனால தெரியுமா? திருக்காட்கரைங்கிற திவ்ய தேசம், மலையாள திவ்ய தேசங்களிலே எர்ணாகுளத்துக்கு வெளியில இருக்கிற திருக்காட்கரை, அங்கதான் வாமனமூர்த்தியினுடைய க்ஷேத்திரம். பெருமாள் மகாபலி சக்கரவர்த்தியை திரிவிக்ரமாவதாரம் பண்ணி தன்னுடைய 2 அடிகளை கொண்டு உலகத்தை எல்லாம் தாவி அளந்துட்டார். 3வது அடி எங்க வைக்கணும்னு கேட்கிறார். அதற்காகத்தான் அவனை அழித்து விடாமல் அவன் கர்மத்தை மட்டும் போக்கி பாத்தாள லோகத்துக்கு அனுப்பிச்சுட்டார். சரித்திரம் கேள்விப்படுறோம். அப்போ தான பிரபு மகாபலி அவனுடைய கர்வம் படுத்துப்போ பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறான், நான் என் பிரஜைகளை ஒழுங்காத்தான் ஆண்டேன், கண்டிப்பா அவர்களை நான் ஒரு தடவான்னு பாக்கிறதுக்கு நீ அனுமதி கொடுக்கணும். பெருமாள் உடனே வருஷத்துக்கு ஒரு தரம் கீழ்லோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வா, உன் பிரஜைகளை எல்லாம் பாரு, அன்னைக்கு மக்களும் சந்தோஷமா இருப்பா, நன்னா ஆனந்தமா இருக்கட்டும், நீ ஆனந்தமா இரு. அந்த பண்டிகை தான் ஓணம் பண்டிகை. ஓணம் பண்டிகைன்னு பேர். ஆவணி மாசத்தில் திருவோண நட்சத்திரத்துக்கு கீழ்லோகத்திலிருந்து பூலோகத்துக்கு மகாபலி வருகிறான். தன் மக்களை எல்லாம் பாக்குறான். அவனுக்கு ஒரு திருப்தி, நாம இல்லாட்டா கூட மக்கள் சந்தோஷமா இருக்கா. கேரளத்துல ஓணம் பண்டிகை தான் ரொம்ப முக்கியமான பண்டிகை. அதுக்கு தான் நன்னா செலவழிப்பா, நன்னா சாப்பாடா இருக்கட்டும், குளியலா இருக்கட்டும், புத்தாடையா இருக்கட்டும், கோவிலுக்கு போறதா இருக்கட்டும், எல்லாமே அந்த பண்டிகைக்கு தான் பண்ணுவா. அப்ப அந்த ஓணம் பண்டிகை எவ்வளவு சிறப்பா இருக்கு. அதுக்கு நேர புராணத்துக்கும் சரித்திரம் எப்படி நன்னா இருக்கு பாருங்க. அப்ப தீபாவளியை பார்த்தாலும் சிக்னிபிகன்ஸ் இருக்கு, ஓணத்தை பார்த்தாலும் இருக்கு. திரு ஆரமுழா, மலையாளத்துல ஆரமுழாங்கிறமே, அங்க படகு போட்டி ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நம்ம என்னமோ படகு போட்டி கேளிக்கை, வெக்கேஷன், என்டர்டெயின்மெண்ட் நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா அந்த படகு போட்டி ஏன் தெரியுமா வந்தது? ஆரமுழால இன்னைக்கு இருக்கிற பெருமாள் அங்க இருந்தவர் இல்ல, அவர் பக்கத்துல வேறொரு ஊர்ல இருந்தார். அந்த பெருமாள் இந்த ஊருக்கு வரணும்னு ஆசைப்படுறார். அப்போ ஒரு பிரம்மச்சாரி வேஷத்தை எடுத்துட்டு அந்த ஊர்ல படகு கட்டி சில பேர் கிளம்பிட்டு இருந்தா. அவர்களோட நானும் வரேன்னார். ஏறி உட்காண்டார். கொஞ்ச தூரம் வந்த உடனே இடையாரன்முழா அப்படின்னு ஒரு இடம் வந்தது. இறங்கி சந்தியாவந்தனம் எல்லாம் பண்ணிட்டார். திரும்ப பரிசல் ஓடத்துல ஏறி உட்காண்டார். அங்கிருந்து
கடைத்தலை அப்படின்னா கடையாரன்முழா, இப்ப இருக்கிற ஆரன்முழா திருவல்லா, அங்க வந்து இறங்கிட்டார். இப்படி பெருமாளே அந்த படகுல வந்திருக்கார். ஆரமுழானால் முழா படகு, 6 6 6 கம்பு கழி, மூங்கில் கழி 6 வச்சு பரிசல் மாதிரி கட்டினதுனாலே அதுக்கு ஆரமுழான்னு பேர். பெருமாள் எழுந்துருள் விட்டார். மாங்காட்டு நம்பூதிரின்னு ஒருத்தர் கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்துல இருந்தார். அவர் திருவோணந்தோறும் வந்து இங்க பெருமாளை சேவிப்பார். அதுக்கப்புறம் அவரால் வர்றதுக்கு முடியல. இந்த பிள்ளை நான் போயிட்டு வரேன்னு சொல்லி வந்துட்டு இருந்தான். சரி, ஒவ்வொரு திருவோணம் வா, உனக்கு நான் அதித்தியா வச்சுன்னு போடுறேன்னு சொல்லியிருந்தார். ஏதோ ஒரு திருவோணம் இவன் போக முடியல. அதனால சொல்லி அனுப்பிச்சுட்டு நீரே என்னெல்லாம் கொண்டனமோ எடுத்துன்னு வாரும். அவர் ஒரு படகுல ஏறி உட்காந்து இந்த பிள்ளைய நோக்கி பெருமாளை நோக்கி வர ஆரம்பிச்சார். அவரை பிடிக்காத சில பேர்லாம் தங்கள் படகை வச்சிருந்து எதிர்த்தா. இந்த படகுக்கும் இவருக்கு வேண்டி வாழும் எதிரிகளும் 2 பேருக்கு அங்க போட்டி ஏற்பட்டு நான் பெருமாள்கிட்ட போய் சேர்ந்தே ஆகணும்னு இவர் வரார். போக விட மாட்டேன்னு அவா தடுக்கிறா. அந்த படகு போட்டி அன்னைக்கு ஆரமுழால ஆரம்பிச்சது ஸ்தல புராணத்துல இருக்கு. அந்த புராணத்துல இருக்கிறதா இன்னி வரைக்கும் ஆரமுழால படகு போட்டி நடந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் நன்னா நாமளும் தெரிஞ்சுக்கணும், சொல்லியும் கொடுக்கணும். படகு போட்டியிலிருந்து, ஓணம் பண்டிகையில இருந்து, தீபாவளி பண்டிகையில இருந்து புராணத்துல இருக்கு. இதே போல நேந்திரம் பழம்னு மலையாளத்துல சொல்றமே, நேத்திர பழம்னு பேர். பெருமாள் கட்டாட்சித்தாராம். வரட்டுன்னு இருந்த ஒரு விவசாயினுடைய நிலம், அது வாழையே முளைக்கலங்க. அவன் போய் திருக்காட்கரை பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறான். அதனால சரின்னு அவர் தன் கண்களால கட்டாட்சித்தார். அந்த கட்டாட்சித்து வளர்ந்த பழம்ங்கிறதுனாலே நேத்திர பழம் தான் இன்னைக்கு மருவி நேந்திரம் பழம் இருக்கு. பழத்திலிருந்து, படகு போட்டியிலிருந்து, ஓணத்திலிருந்து தீபாவளி பண்டிகை வரைக்கும் எல்லாம் எவ்வளவு தூரம் தொடர்போட இருக்கு பாருங்க. இதை நாம உணர்ந்து, நாமும் உணர்ந்து நம்ம பண்டிகைகளை நன்னா கொண்டாடி நம்ம குழந்தைகளுக்கு இத தெரிய வச்சு எவ்வளவு தூரம் நம்ம ட்ரெடிஷன் நம்ம பாரத தேசத்துல ஊன்னி இருக்கு. இது எங்கோ நம்ம சோசியல் லைஃப்ல இருந்து தள்ளி இருக்கிற ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்ல, சோசியல் லைஃபும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் பின்னி பிணைந்திருக்குங்கிறத தெரிஞ்சுப்போம். ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.